வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். ஸோ எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 14-15 நாள் தான் இருக்குது. ஓகே, ஒரு சிலருக்கு வந்து 4வது வீக்கில் எக்ஸாம் இருந்துச்சுன்னா 1 மந்த்துக்கு மேலேயே டைம் இருக்கும். பட் இருந்தாலும் ஸ்டார்ட் ஆகிற டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 15 நாள் கிட்ட தான் டைம் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இந்த 15 நாளில் நீங்கள் என்ன பண்ணலாம், நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய கிராஷ் கோர்ஸில் ஆல் இன் ஒன் கோர்ஸ்லையும் சரி, அடுத்ததாக வந்து தனியாக கொடுத்துருந்த கிராஷ் கோர்ஸ்லையும் சரி, நம்ம வந்து பர்ஃபெக்டாக எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சொன்ன டைமுக்கு முன்னாலேயே வந்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம். இதை தாண்டி ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவசியமே இல்லை. பட் இருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோவில் வந்து நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய கிராஷ் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிராஷ் கோர்ஸ் ஓப்பன் பண்ணால் நியூ டாபிக்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இது வந்து கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. எம்டிஎஸ் எக்ஸாமில் அடுத்து இப்போ ரீசெண்டாக நடந்த மற்ற எஸ்எஸ்சி எக்ஸாம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இல்லாத மாதிரி ஒரு சில கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக எஸ்எஸ்சி ஜிடியில் சிலபஸில் இல்லாதது. ஓகே, அதெல்லாம் வந்து நான் வந்து தனித்தனி ஃபோல்டரில் கொடுத்துருப்பேன், இந்த ஃபோல்டருக்குள்ளே. அது நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல, டைம் இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஓகே, இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தது. அடுத்து டெய்லி டார்கெட்டில் ஒரு 48 நாளில் டெய்லி நீங்கள் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான வீடியோஸ், அதுக்கான ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு எல்லாத்தையுமே நம்ம பர்ஃபெக்டாக கொடுத்துட்டோம். ரீசனிங், மேத்ஸு கம்ப்ளீட்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருப்போம். ஜிகேல வந்து உங்களுக்கு கம்மியான டைமில் எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே கொடுத்துருப்போம். இங்கிலீஷ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானதை மட்டும் கொடுத்துருப்போம். ஏன்னா A to Z எல்லாமே வந்து கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சா எஸ்எஸ்சி ஜிடிக்கு படிக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அதனால் உங்களுக்கு எது புரியுமோ கம்மியான டைமில் கம்மியான வீடியோஸில் ஓரளவு நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை வந்து கொடுத்துட்டோம். ஸோ இதை விட பர்ஃபெக்டாக பெஸ்ட்டாக யாருமே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து நம்மளுடைய கோர்ஸில் வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஓகே, ஸோ இதையும் தாண்டி நீங்கள் வந்து படிக்கிறது அடிஷ்னல் போனஸ் மார்க்குக்காக தானே தவிர இது மட்டுமே உங்களுக்கு போதுமானது. உங்களோட செலெக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 100 மார்க்குக்கு மேலே எடுக்கிறதுக்கு இது மட்டும் போதுமானது. இதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் 100 மார்க்குக்கு மேலே எடுத்திருப்பீங்க. ஓகே, இப்போவே வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 90-100க்கு மேலே எடுக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 பேர்கிட்ட இருக்காங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த வருஷமும் அதிகமான ரிசல்ட் நம்ம தான் கொடுக்க போகிறோம். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ரிசல்ட் சும்மாலாம் கொடுக்கல, இதுக்காக நம்ம வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகே, நம்ம சேனல் வந்து பெரிய சேனல் ஆயிடுச்சு, நம்மளை வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபேமஸ் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்கலை. கண்டினியூஸாக இதுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம், எங்களோட இடத்த விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 2025ஓட ஜிடி கொஷின்ஸ், ஜிடியில் கேட்டிருந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே டாபிக் வைஸ் ஒரு வீடியோவில் வந்து நான் கொடுத்துருந்தேன். இதையும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸுக்கு வந்து நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துருங்க. ஒரு டாப்பிக்கு ஒரு வீடியோ தான் கொடுத்துருப்பேன். அதில் எல்லா கொஷினையுமே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ரீசனிங்கில் வந்து உங்களுக்கு பெருசாக புதுசாக எதுவுமே இருக்காது, வேணா பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தேவைன்னா ஒரு சில டாபிக் உங்களுக்கு வீக்காக இருக்கீங்கன்னா பார்த்துக்கோங்க. இங்கிலீஷில் 2025 இல்லை, அதுக்கு முன்னால் கேட்டிருந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த கிராஷ் கோர்ஸில் கொடுத்துருந்த எல்லாத்தையுமே இதில் கொடுத்துருப்பேன். ஓகே, இங்கிலீஷ் ஒக்காப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் 100ம் இருக்கும். அடுத்து 2025 கேட்டிருந்த கொஷின்ஸும் இருக்கும். கிராமரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வீடியோ கிட்ட வந்து 2025 கேட்டிருந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பேன். ஓகே, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 2025ஓட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 18 வீடியோஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருப்போம். இதை மட்டும் நீங்கள் பார்த்துருந்தாலே போதும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதுவே வந்து போதுமானது. உங்களுக்கு செலெக்ஷன் ஆகிறதுக்கு எவ்வளோ மார்க் தேவையோ அதை விட அதிகமான மார்க் எடுக்கிற அளவுக்கு நம்ம வந்து இதில் டீச் பண்ணியிருப்போம். சேஃப் ஸ்கோர்னு கேட்காதீங்க. நான் உங்களுக்கு 100க்கு மேலே எடுக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக 100க்கு மேலே எடுப்பீங்க. ஸோ உங்களோட செலெக்ஷனை யாராலையுமே தடுக்க முடியாது. நீங்கள் மார்க்கால் வெளியில் வர மாட்டீங்க. ஃபிசிக்கல் மெடிக்கலில் வந்தால் உண்டு, ஆனால் மார்க்கால் வெளியில் வர மாட்டீங்க. நான் கொடுத்துருந்ததை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா என்னால் கேரண்டீடாக சொல்ல முடியும். ஓகே, இல்லை இதையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா அதுக்கு நான் எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 27 ஸ்டார்ட் ஆகி 30 வரைக்கும் நடக்க போகுது. இதில் எக்ஸாக்டாக உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் நடக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். ஏன்னா இப்போ நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்க, அதில் நீங்கள் கொடுத்த மாதிரியே உங்களுக்கு கிடச்சிருமான்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் 4th வீக் தான் கொடுத்துருப்பீங்க. எல்லாருக்கும் 4th வீக் கொடுக்க மாட்டாங்க. யாராச்சும் ஒருத்தர் வந்து ஃபஸ்ட் டே எழுதி தான் ஆகணும். ஓகே, லாஸ்ட் டே ஒரு சிலருக்கு கிடைக்கும், ஃபஸ்ட் டேவும் நிறைய பேருக்கு இருக்கும். அப்படின்னால இதை வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஓகே, பட் இந்த டேட் வந்து கன்ஃபார்ம் தான். இது இனிமேல் மாறாது. இதுக்கப்புறமும் டேட் வந்து போஸ்ட்போன்ட் ஆகாது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வீக் உங்களுக்கு எக்ஸாம் வருது அப்படின்னா
எழுத போகிற நம்மளோட ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே வந்து என்னோட ரெக்வஸ்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் வீக் எழுதுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மொதல் நாள், 2ஆம் நாள், 3ஆவது நாள், 4ஆவது நாள் எழுதுறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சந்துருமேஸ் ஆப்பில் சேட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்க. எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, புதுசாக ஏதாச்சும் கேட்டிருந்தாங்களா, இல்லை ஈஸியாக இருந்துச்சா, கஷ்டமாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. நீங்கள் கொஷின் என்ன கேட்டிருந்தாங்கன்னு சொல்லணும்ட்டு அவசியம் இல்லை, ஏன்னா அது உங்களுக்கு அந்தளவுக்கு ஞாபகம் இருக்காது. ஏதாச்சும் புது டாபிக் கேட்டிருந்தாங்களா, இல்லை ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. ஏன்னா எம்டிஎஸ் எக்ஸாம் நடக்கிறப்பவே வந்து நான் வந்து அந்த ஃபீட்பேக்கை வச்சு தான் உங்களுக்கு நிறையா டீச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அடுத்து உடனே ஜிடி எக்ஸாம் நடக்கிறதா இருந்துச்சு. அதனால் நான் வந்து அதை வச்சு உங்களுக்கு புதுசாக என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் வந்து அந்தந்த டைம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா தேவைன்னு அடுத்து போகிற நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் தைரியமாக அட்டன் பண்ணுவாங்க. ஒரு சிலர் பயந்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, ஒரு 10 பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் நடத்தினதான் சார் வந்துச்சு, நான் வந்து இவ்வளோ அட்டன் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக நான் இவ்வளோ மார்க் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுத்தா அந்த பயப்படுறவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? உங்களோட ஃபீட்பேக்கை பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் தைரியமாவாங்க. ஸோ நம்மளும் நம்ம சாரோட இதில் தான் படிச்சிருக்கோம், நம்மளும் கண்டிப்பாக நல்ல மார்க் எடுப்போம்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு போய் அட்டன் பண்ணுவாங்க. பயம் இல்லாமல் அட்டன் பண்ணாலே கண்டிப்பாக நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி மற்றவங்களுக்கு தைரியம் கொடுக்குற மாதிரி உங்களோட ஃபீட்பேக் இருக்கும். அது ரொம்பவே நல்ல விஷயம். அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 10 பேராச்சும் வந்து இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை சந்துருமேஸ் ஆப்பில் சேட்டில் கொடுங்க. நீங்கள் வேறு எங்கேயும் கொடுக்க வேண்டாம். குரூப்பில் பர்சனலாக எனக்கு கால் பண்ணி எதுவுமே சொல்ல வேண்டாம். நீங்கள் சேட்டில் டைப் பண்ணி அனுப்புங்க, அதுவே போதுமானது. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிராஷ் கோர்ஸ்லையும் சரி, ஆல் இன் ஒன் கோர்ஸ்லையும் சரி, நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெக்வஸ்ட் தான் இது. ஓகே, இப்போதைக்கு உங்களுக்கு எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியும். ஆனால் ஃபைனலாக செலெக்ஷன் ஆகிறதுக்கும் என்ன தேவை? எக்ஸாமில் நீங்கள் எடுக்கிற மார்க் தான் தேவை. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் முக்கியம்தான். ஃபிசிக்கல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஃபிசிக்கலில் நீங்கள் பாஸ் ஆகணும் தான். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, ஃபிசிக்கலுக்கு ஒரு அகாடமியில் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கே அவங்க கண்ணு முன்னால் அந்த அவங்க கஷ்டப்படுறது, அவங்கள மோட்டிவேட் பண்ணுறது மட்டும் பெருசாக தெரியுது. எக்ஸாமுக்காக நம்ம வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது வந்து தெரியறது இல்லை. ஓகே, ஏன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ஃபிசிக்கல் போகிறப்ப தான் சார் எங்களுக்கு வந்து கஷ்டம்னா என்னன்னு தெரியும், எங்களுக்காக அவங்க வேற சிந்தி எங்களை வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க, அப்போ அவங்களுக்கு தான் நாங்கள் ரிசல்ட்டை கொடுப்போம், எக்ஸாமுக்குலாம் வந்து யார் ரிசல்ட் கொடுப்போம், ஆன்லைனில் டீச் பண்ணுறதுக்குலாம் யார் ரிசல்ட் கொடுப்போம் அப்படின்ட்டு. ஸோ அந்த கமெண்ட் வந்து எனக்கு உண்மையிலேயே கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, ஏன்னா உங்கள் கண்ணு முன்னால் ஒருத்தன் கஷ்டப்பட்டாதான் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த கஷ்டம் தெரியுமா? உங்கள் கண்ணுக்கு பின்னால் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் நாங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. கஷ்டப்படுறோம்னு இல்லை, உங்களுக்காக நாங்கள் எஃபர்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபீஸ் கம்மியாக வைக்கிறது நிறைய பேருக்கு ஏதோ சீப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, கம்மியான ஃபீஸ் கொடுத்தாலும் உள்ளே இருக்க கண்டென்ட் எவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சுன்னு பாருங்கள். கம்மியான ஃபீஸ் எதுக்காக கொடுக்குறோம்? கஷ்டப்படுற ஃபேமிலியில் இருக்கவங்க நிறைய பேர் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுக்குறோம். அதுக்காக வந்து கம்மியான ஃபீஸ் தான் கொடுத்துருக்கேன், நான் உங்களுக்கு இவ்வளோ தான் கொடுப்போம்ட்டு நான் உங்களை எங்கேயுமே வந்து லிமிட் பண்ணி இவ்வளோ தான் இருக்கும், நீ படிக்கணும்னா படி அப்படிங்கும்போது சொல்லலை. நீங்கள் கேட்டதை விட அதிகமாக கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அப்படி இருக்கிறப்போ ரிசல்ட் வர்ற வரைக்கும் நீங்கள் எங்களை ஞாபகம் வச்சுருங்க. அதுதான் நான் சொல்கிறேன். எக்ஸாம் முடிஞ்சு 6-7 மாதத்துக்கு அப்புறம் ரிசல்ட் வரும். அந்த டைமில் வந்து நிறைய பேர் மறந்துடுவாங்க. ஓகே, நம்ம எக்ஸாமுக்கு படித்ததெல்லாம் மறந்துடும். இப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம், நான் வந்து எவ்வளோ டீச் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ கைடன்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே. ஆனால் அடுத்து நீங்கள் ஃபிசிக்கல் மெடிக்கல் போகிறப்போ காலம் கடந்துடும். அப்போ உங்களுக்கு நாங்கள் கொடுத்த அந்த கைடன்ஸ் எல்லாமே வந்து நிறைய பேருக்கு மைண்டில் இருக்காது, மறந்துடும். ஓகே, மறந்துட்டு அப்படியே வந்து ரிசல்ட்டை சொல்லாமல் போயிடுறாங்க. ஈவன் இப்போவுமே போன ரிசல்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஷுவராக தெரியும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 800 பேருக்கு மேலே செலெக்ஷன் ஆயிருப்பாங்க. ஆனால் சொன்னது 523 பேர் தான். ஓகே, ஸோ அப்போ ஒரு கிட்டத்தட்ட 300 பேர்கிட்ட வந்து சொல்லவே இல்லை. அதில் நிறைய பேருக்கு வந்து நம்ம கேஸ் போட்டது வந்து ஏதோ நம்ம ஒரு வில்லனாக மாறிட்டோம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணோம், அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து மாறிடுறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்காக ஒருத்தங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதுக்கு அவங்க உண்மையிலேயே வந்து தகுதியானவங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ரிசல்ட்டை வந்து சொல்லணும். ஓகே, நீங்கள் செலெக்ஷன் ஆகி உங்களுக்கு வந்து ரிசல்ட் உங்களுக்கு வரல அப்படின்னா, நீங்கள் நல்ல மார்க் எடுத்து நீங்கள் செலெக்ஷன் ஆகலை அப்படின்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ அதே தான். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட ரிசல்ட்டை சொல்லலாம் அப்படின்னா எனக்குமே வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபைனல் ரிசல்ட் வர்றப்போ சம்மந்தமே இல்லாமல் நிறைய அகாடமியிலேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் வந்து எப்போவாச்சும் ஃபிசிக்கலுக்காக வந்து இல்லைன்னா மெடிக்கலுக்காக வந்து அந்த அகாடமியில் ஒரு நாள் போயிருப்பீங்க. ஒரு நாள் சும்மா எல்லாருக்கும் சேர்த்து அவங்க வந்து நாங்கள் ரன்னிங் கான்டாக்ட் பண்ணுறோம் வாங்கன்னு கூப்பிட்டு உங்களோட கான்டாக்ட் நம்பரை வாங்கி வச்சுருப்பாங்க. அவங்க கால் பண்ணி கேட்பாங்க, நாங்கள் செலெக்ஷன் ஆனவங்களுக்குலாம் அவார்டு கொடுக்குறோம், நீங்கள் வரீங்களா அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு அவார்டுக்காக உங்கள் ரிசல்ட்டை வித்துறாதீங்க. ஓகே, நான் போய் நேரில் போய் அவார்டு வாங்க போகிறேன், எங்கள் அப்பா அம்மா வந்து பெருமையாக அதை வந்து எடுத்துக்குவாங்கன்ட்டு அதுக்காக நீங்கள் போனீங்கன்னா உண்மையிலேயே அவனுக்கு அந்த தகுதியே கிடையாது. உங்களோட அவார்டை வச்சு நீங்கள் அவார்டு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட ரிசல்ட்டை வச்சு அவன் அடுத்து உங்களுக்கு பின்னால் வர்ற 100 பேரை ஏமாற்றுவான்.
ஸோ அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க, அது பாவம். வெறும் அவார்டுக்காக ஒரு பாவத்தை பண்ணாதீங்க. நிறைய அகாடமியில் இது நடக்குது. ஓகே, இது கண்டிப்பாக நடக்குது, என்கிட்ட ப்ரூஃபும் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நான் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆக விரும்பலை, ஒருத்தவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு என்னோட டைம் வந்து வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஆனால் நான் முன்னாலே உங்களுக்கு வார்ன் பண்ணுறேன், உண்மையிலே நீங்கள் அந்த அகாடமியில் ஜாயின் பண்ணி படிச்சிருந்தீங்க, இல்லைன்னா அந்த அகாடமியில் வந்து உங்களுக்கு ட்ரெயின் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அங்கே போங்க, இல்லைன்னா தேவையில்லாமல் போகாதீங்க. முன்னாலே நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இப்போ 2025 எம்டிஎஸ் எக்ஸாமை தான் நம்ம வந்து நம்மளுக்கான ஒரு சோர்ஸாக வைக்க போகிறோம். அந்த எம்டிஎஸ் கொஷின் பேப்பர் தான் நமக்கான ஒரு சோர்ஸாக வைக்க போகிறோம். அதில் கேட்டிருந்த கொஷின்ஸை வச்சு தான் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம ஜிடியோட சிலபஸில் எந்த குறையும் வைக்கல, எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இருக்கக்கூடிய நாட்களில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எம்டிஎஸ் கொஷின் இப்போ ரீசெண்டாக எடுத்தது, வெண்டார் புதுசாக வந்ததுக்கப்புறம் எடுத்தது, நியூ பேட்டர்னில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக கவர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த 15 நாளில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கப்போம். இப்போ இதில் இந்த எம்டிஎஸ் எக்ஸாமில் நான் ஓரளவு அனலைஸ் பண்ணியிருக்கேன், இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறையா கொஷின்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆல்ரெடி நிறையா கண்டென்ட் ரெடி பண்ணிட்டோம். ஸோ அதில் இது வரைக்கும் நான் பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் சீரீஸ்லேயே கொஞ்சம் புது விதமாக கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகே, பெரிய பெரிய நம்பர்ஸ் வச்சு எல்லா நம்பரும் மைனஸில் இருக்கிற மாதிரி, நம்பரும் லெட்டரும் சேர்ந்து இருக்கிற மாதிரிலாம் கொஷின் கேட்டிருந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அனலாகியில் வந்து பார்த்தீங்கன்னா, அதில் வந்து உங்களுக்கு நம்பரே பெரிய பெரிய நம்பர் வச்சு அனலாகி கேட்டிருந்தாங்க, ஃபிகர் அனலாகி கேட்டிருந்தாங்க, மிக்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய அனலாகி கேட்டிருந்தாங்க. ஓகே, கோடிங் டிகோடிங்குமே கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. நார்மலாக இதுக்கு மேலே அந்த மாதிரி கொஸ்டின் கம்மியாக வரும், பட் இப்போ கொஞ்சம் அதிகமாக கேட்டிருந்தாங்க. மேத்ஸில் எல்லா டாப்பிக்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி வேற எக்ஸாமுக்கு டீச் பண்ணியிருப்போம், பட் ஜிடிக்குன்னு டீச் பண்ணாதது 1-2 இருக்குது. ஸோ இதை எல்லாமே நம்ம வந்து அடுத்தடுத்த நாட்களில் கவர் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கான வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் 2.0 யூடியூப் சேனலில் வரும். ஓகே, நீங்கள் யூடியூப் சேனல் அதில் வீடியோ வர்றப்ப நான் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு டெலகிராம் சேனல்லையுமே வந்து அந்த லிங்க்கை ஷேர் பண்ணுவேன். நீங்கள் அதில் அப்லோட் பண்ண பார்த்துக்கோங்க. டெய்லி 2 to 3 வீடியோஸ் வந்து வரும். ஓகே, அதுக்கப்புறம் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கேட்டிருந்தாங்க, நிறையா கொஷின் கேட்டிருந்தாங்க, நம்பர் சிஸ்டம்ல ஏகப்பட்ட கொஷின் கேட்டிருந்தாங்க. அதுலேயுமே கொஞ்சம் புதுசாக இருக்குது. கேலண்டர் வந்து நான் உங்களுக்கு கோர்ஸில் என்ன கொடுத்துருக்கணும் அதை மட்டும் பாருங்கள். இதுக்கு நீங்கள் தனியாக எம்டிஎஸ் கொஷின் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. கோர்ஸில் நான் டீச் பண்ணதுலேருந்து தான் கொஷின் வந்திருக்கு. புதுசாலாம் எதுவும் புது டைப்லலாம் எதுவும் கேட்கல. பேசேஜ் ரீடிங் எம்டிஎஸ்ல கேட்டிருக்காங்க, ஆனால் ஜிடியில் வருமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் கேட்டிருக்காங்க, நேரேஷன் அதாவது டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் கேட்டிருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிடியில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நான் வந்து உங்களுக்கு என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரீசனிங்கில் ஒரு 6 வீடியோ கிட்ட கண்டிப்பாக கொடுப்பேன். அந்த 6 வீடியோவிலே வந்து புதுசாக என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். அடுத்து ஒக்காபுலரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் 2025 கேட்டிருந்த எல்லா கொஷினையுமே வந்து ஒரு 12 வீடியோவில் கொடுத்துருவேன். அதுவுமே வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் 2.0 சேனலில் வரும். மேத்ஸுக்கு ஒரு 10 வீடியோ கிட்ட வரும். ஓகே, ஒரு டாப்பிக்குமே இல்லைன்னா 2 டாப்பிக்கு சேர்த்து ஒரே வீடியோவில் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக புது விதமாக கொஞ்சம் வித்தியாசமாக இல்லைனா கொஞ்சம் டஃப்பான கொஷின்ஸ் என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே வந்து இந்த 10 வீடியோ கிட்ட வந்து வந்துடும். ஓகே, அதில் வந்து கவர் பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் வந்து டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ நம்ம வந்து கோர்ஸில் 2025 இருக்கக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேர்ஸையும் கொடுத்துட்டோம். அது வந்து உங்களுக்கு சிம்பிளாக ஷார்ட்டாக ஒரு 18 வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஆனால் எக்ஸாம் போஸ்ட்போண்ட் ஆயிடுச்சு. அதுக்காக வந்து இப்போ இருக்கக்கூடிய ரீசெண்ட் கரண்ட் அஃபேர் கேட்க மாட்டாங்கன்னு இல்லை, கண்டிப்பாக கேட்பாங்க. மார்ச் வரைக்குமே கேட்பாங்க. ஓகே, ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் வராது, மார்ச் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. அதனால நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த 2.0 சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 2025 இருந்து மார்ச் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த கரண்ட் அஃபேர்ஸையும் ஒரு மந்த்துக்கு 100 கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற மாதிரி, டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற மாதிரி டெய்லி ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய 2.0 சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ டெய்லி உங்களுக்கு இங்கிலீஷ் ஒகாபுலரிக்கு ஒரு வீடியோ வரும், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு டாப் 100க்கு ஒரு மந்த்துக்குள்ள வீடியோ ஒன்று வரும், அதுக்கப்புறம் ரீசனிங் வீடியோ வரும், ரீசனிங் முடிஞ்சதுக்கப்புறம் மேத்ஸ் வீடியோ வரும். இதை தாண்டி இங்கிலீஷுக்கு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் எஸ்எஸ்ஜிடி படிக்கிறவங்க இங்கிலீஷ் படிச்சிருக்கே மாட்டீங்க. நான் கோர்ஸில் கொடுத்துருக்கதே நிறைய பேர் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. வேணுமா வேண்டாமான்னு கமெண்ட் பண்ணுங்க. வேணும் அப்படின்னா இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், பிக்யூஆர்எஸ், அடுத்து வந்து க்ளோஸ் டெஸ்ட், அந்த மாதிரி புதுசாக வித்தியாசமாக என்னெல்லாம் கேட்டிருந்தாங்களோ அதுக்கு நான் சின்ன கைடன்ஸ் வந்து கொடுக்குறேன். அதுக்கு ஒன்றுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஓகே, தேவைன்னா சொல்லுங்கள், இதை நான் முடிஞ்சால் பண்ணுறேன். ஏன்னா டைம் கம்மியாக இருக்குது. அந்த டைமில் நான் மேலே சொன்னதை பண்ணுறதுக்கே வந்து எனக்கு டைம் போதுமானதாக இருக்கும். இது வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா நான் பண்ணுறேன். ஏன்னா இது தேவையில்லாமல் நான் நிறையா டைமை வேஸ்ட் பண்ண விரும்புகிறேன். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ 2025
இந்த நியூ வெண்டார் வந்ததுக்கப்புறம் நடந்த எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருந்த ஒகாபுலரி சினானிம்ஸ் ஆண்டானிம்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோர்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். அது வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்குது. நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. கிராஷ் கோர்ஸ்லலாம் வந்து அதை கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும்னு இதில் அவசியம் இல்லை. முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கவங்க எக்ஸ்ட்ரா டைம் இருக்குதுன்னா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா டாபிக் வைஸ் வீடியோஸ் ஃபோல்டரில், இங்கிலீஷுங்கிற ஃபோல்டரில், இங்கிலீஷ் ஒகாபுலரி அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா எஸ்எஸ்சி பிஒய்க்யூஸ் நியூ பேட்டர்னு ஒரு ஃபோல்டர் வரும். அது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், சப் இன்ஸ்பெக்டர், எம்டிஎஸ்ல கேட்டிருந்த பிஒய்க்யூஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். இந்த எம்டிஎஸ்ல கேட்டிருந்த இந்த ஒகாபுலரி எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆனது. அதே மாதிரி ஜிடியில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நான் வந்து யூடியூப் சேனலில் 2.0 சேனலில் ஃப்ரீயாகவே கொடுத்துருவேன். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கக்கூடிய இந்த 15 நாளும் வந்து டெய்லி 2 மார்க் டெஸ்ட்டாவது போடுங்க. அட்லீஸ்ட் ஒன்றாவது போட்டுருங்க. டைம் இருக்குதுன்னா 2 மார்க் டெஸ்ட் போடுங்க. ஃபுல் டெஸ்ட் போடுங்க. டெஸ்ட் புக் ஆப்பில் இருக்கிறதும் போடுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் போடுங்க. பட் டெஸ்ட் புக் ஆப்பில் இருக்கிறது டெய்லி ஒன்றாவது வந்து போட்டுருங்க. ஓகே, டெஸ்ட் புக்கில் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கலன்னா வாங்கிக்கோங்க. அதில் இப்போதைக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்க எனக்கு தெரியல. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ டெஸ்ட் போடுறப்போ முக்கியமாக நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னால் இதில் தான் நீங்கள் கிளியராக இருக்கணும். ஓகே, எந்த ஆர்டரில் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் ரொம்ப கிளியராக இருக்கணும். ஃபஸ்ட்டு ரீசனிங் அட்டன் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வந்து மேத்ஸ் பண்ணுறீங்க, அடுத்து இங்கிலீஷ், அடுத்து ஜிகே பண்ணுறீங்களா, இல்லைனா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இங்கிலீஷையும் ஜிகேவையும் ஒரு 10-15 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரீசனிங் ஒரு 20 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய டைமில் எல்லாத்துலேயுமே வந்து மேத்ஸ் அட்டன் பண்ண போகிறீங்களா? இந்த ஆர்டரில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக இருக்கணும். அதில் வர்ற ஆர்டர்லேயே பண்ணுவேன் அப்படிங்கிறது கரெக்டு கிடையாது. நீங்கள் உங்களோட ஸ்ட்ராங் ஜோன் என்ன, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். ஓகே, ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா நான் இது வரைக்கும் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஜிகே இங்கிலீஷை வந்து குயிக்காக முடிச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸுக்குள்ளே கூட இதை நீங்கள் முடிக்க முடியும். ஓகே, ஸோ 10 to 12 மினிட்ஸில் முடிக்க முடியும். அதுக்கப்புறம் ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் சிம்பிளான கொஷின், ஈஸியான கொஷின் எல்லாத்தையுமே வந்து ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்தில் வந்து முடிச்சுருங்க. 1-2 கொஷின் தெரியாத கொஷின் இருக்கலாம், கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி கொஷின் இருக்கலாம். அதெல்லாம் வந்து நீங்கள் மார்க் ஃபார் ரிவ்யூ ஆப்ஷன் கொடுத்துட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்து மேத்ஸ்லேயுமே வந்து லென்த்தான கொஷின் எல்லாம் விட்டுட்டு, கொஞ்சம் பெரிய கொஷின், உங்களுக்கு தெரியாத கொஷின்லாம் விட்டுட்டு மிச்ச கொஷின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட வந்து அட்டன் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் மிச்ச கொஷின்லாம் நீங்கள் வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருங்க. இப்போ இருக்கக்கூடிய மிச்ச டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் நீங்கள் விட்ட கொஷினை பாருங்கள், அதுக்கப்புறம் மறுபடியும் மேத்ஸில் விட்ட கொஷினை பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஆர்டரில் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா கொஷினையும் பார்த்துருவீங்க. உங்களோட ஸ்கோரும் உங்களோட பெஸ்ட் என்னவோ அந்த ஸ்கோர் வந்து வந்துடும். எனக்கு டைம் பத்தாதனால எனக்கு ஈஸியான கொஷினை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறது வராது. ஓகே, இது என்னோட சஜஷன். இப்படி தான் பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி பண்ணணும். ஆனால் அந்த பிளான் உங்கள் மைண்டில் இருக்கணும். எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னால் நான் இதை தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது அந்த கிளாரிட்டி வந்து உங்கள் மைண்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் நெகட்டிவ் மார்க்கை முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு 50-50 சான்ஸ் இருக்குது, எனக்கு வந்து இந்த கொஸ்டினில் இந்த 2 ஆப்ஷன் வராதுன்ட்டு தெரியும், இந்த 2ல் 1 வரும்ட்டு தெரியும் அப்படின்னா நீங்கள் ரிஸ்க் எடுங்க. அதுக்காக எல்லா கொஷினையும் நான் விடவே மாட்டேன், எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணுவோம்ட்டு பண்ணீங்க அப்படின்னா அது ரிஸ்க் ஆயிடும். ஓகே, உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் ஒரு 5 மார்க்கு பின்னால் போகுது அப்படின்னாலும் 5 மார்க்குக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, ஒரு மார்க்குக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஸோ அதில் 0.25 மார்க் மைனஸ் ஆகுது அப்படின்னாலுமே அது நீங்கள் கஷ்டப்பட்டதை நீங்களாவே வந்து விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். முடிஞ்சளவு நெகட்டிவ் மார்க்கே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் கொஷினை அட்டன் பண்ணுறப்போ இது எல்லாமே நீங்கள் மார்க் டெஸ்ட் போடுறப்பவே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடணும். எக்ஸாமில் போய் பார்த்துக்கலாம்னு இருந்தீங்கன்னா ஒன்றுமே நடக்காது. ஓகே, நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட் போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினை அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு 30 செகண்ட் 35 செகண்டுக்கு மேலே ஆகுது அப்படின்னால நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை இன்னொரு 5 செகண்டில் ஆன்சர் வந்துடும், நான் ஓரளவு கிட்ட வந்துட்டேன் அப்படின்னா பண்ணுங்கள். இல்லை இன்னும் எனக்கு வந்து ஆன்சர் எப்போ வரும்ட்டே தெரியலை, ரொம்ப பெருசாக போய்கிட்டே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதுனாலே விட்டுருங்க. நான் படித்த டாப்பிக்லேருந்து வந்த கொஷின் அதை எப்படி நான் விடுவேன், எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருவேன். நம்பர் சீரிஸோ அனலாகியோ கோடிங் டீகோடிங்கோ இந்த லாஜிக்கல் அந்த லாஜிக்கல்னு மாற்றி போட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆயிரும். அந்த டைமில் நீங்கள் வேற ஒரு 4 கொஷின் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அந்த இடத்துல பிடிவாதம் இருக்கக்கூடாது. ஓகே, உங்களுக்கு ஒரு 20 செகண்டை தாண்டப்பவே வந்து இது நம்மளுக்கு முடியுமா, இப்போ டக்குன்னு முடிஞ்சிருமா முடியாதான்னு சொல்லி உங்களுக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். இல்லை இது டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு கொஞ்சம் என்ன லாஜிக்குன்னே தெரியல, டஃப்பாக இருக்குது அப்படின்ட்டு மைண்டில் தோணுதுன்னா அப்போவே அந்த கொஸ்டினை மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க. கடைசியில் டைம் இருந்து அதை பார்த்துக்கலாம், இல்லைன்னா அதை விட்டுறலாம். ஓகே, கண்டிப்பாக அந்த மாதிரி கொஷின் இருக்கும். ரீசனிங்கில் ஒரு 4 கொஷின் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும், மேத்ஸில் ஒரு 5-6 கொஷின் அப்படி இருக்கும். அதில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் படித்தது வேஸ்ட் ஆயிரும். ஓகே, நீங்கள் நல்லா படிச்சிருந்த ஒரு கொஷின் ஈஸியான கொஷின் எல்லாம் அட்டன் பண்ண முடியாமல் போயிடும் டைம் இல்லாதனால. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த
பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்கள் மார்க் டெஸ்ட் போடுறப்பவே கற்றுக்கணும். நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரே டெஸ்ட்டில் டக்குன்னு வந்துடாது. நான் சொன்னதை கேட்டுட்டு போனோடனே நீங்கள் அப்படியே பண்ண முடியாது. ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். ஓகே. ஸோ மார்க் டெஸ்ட் போடுறப்பவும் சரி, எக்ஸாம் எழுதுறப்பவும் சரி, காமாக இருங்க. ஓகே. மைண்டை வந்து பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. டென்ஷனே ஆகக்கூடாது. பதட்டம் எதுவுமே இல்லாமல் பொறுமையாக பண்ணுங்கள். பொறுமையானா ஆம விதத்தில் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. மைண்டை வந்து காமாக வச்சுக்கணும், ரிலாக்ஸ்டாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து தைரியமாக இருங்க. நீங்கள் நல்லா தான் படிச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டில் ஒரு பெஸ்ட்டு இன்ஸ்டியூட்டில் தான் நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஆன்லைனில் படிச்சிருந்தாலும் 499 ரூபா மட்டும் பே பண்ணி படிச்சிருந்தாலும் பெஸ்ட்டான ஒரு இடத்துல தான் நீங்கள் படிச்சிருக்கீங்க. உங்கள் அளவுக்கு வேற ஒருத்தன் படிக்கலை அப்படிங்கிற நம்பிக்கையோட எழுதுங்க. ஓகே. எனக்கு கிடைக்கலாம் எவனுக்கும் கிடைக்காதுடா அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். ஓகே. அப்படினால நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணுங்க. நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலே போதும். நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல மார்க் தான் வரும். ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு மார்க் டெஸ்ட்லையும் சரி, எக்ஸாம்லையும் சரி, நீங்கள் படிக்காத கொஷின் வரலாம், லென்த்தான கொஷின் வரலாம், என்ன பண்ணுறதுனே தெரியாத மாதிரி ஒரு 4-5 கொஷின் கண்டினியூஸாக அடுத்தடுத்து கூட வரலாம். அந்த டைமில் நீங்கள் எப்படி மைண்டை வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட். ஓகே. பதட்டப்பட்டுட்டு நம்மளுக்கு எல்லாமே சொதப்பிடும், எடுத்த உடனே 4 கொஷின் எனக்கு தெரியலை அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா அடுத்து வரும். 5 கொஷின் தெரியல கூட பரவாயில்ல, அடுத்த 6வது கொஷின் உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் வரும். அந்த நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் இவ்வளோ படித்து உங்களுக்கு தெரியலன்னா அதே மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்க போகுது. அந்த கொஷின் யாருக்குமே தெரியாத கொஷினாக கூட இருக்கலாம். ஸோ அப்படிங்கிறனால ஒன்று தெரியலை, கண்டினியூஸாக எனக்கு வந்து தப்பாக வருது, கண்டினியூஸாக எனக்கு ஆன்சர் தெரியாத கொஷின் வருது அப்படின்னா ஃபீல் பண்ணக்கூடாது. பார்த்துக்கலாம், அடுத்த கொஷினில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் குயிக்காக ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. ஓகே. ஸோ எப்போவுமே கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும். நீங்கள் 1 மணி நேரம் எக்ஸாம் எழுதுறீங்க, 1 மணி நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். ஓகே. 1-2 தெரியாதது வரலாம், அதை கடைசியில் டைம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. உங்களுக்கு தெரியாதுன்னா இன்னொருத்தருக்கும் தெரியாது, மற்றவனுக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகே. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்டையுமே ரியல் எக்ஸாம் மாதிரியே நினச்சி பண்ணுங்க. ஓகே. ஒரு ரூமில் முடிஞ்சால் தனியாக ரூம் கிடைக்குதுன்னா தனியாக ரூமில் இருந்துக்கிட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் டெஸ்ட்டை வந்து கண்டினியூஸாக 1 ஹவர்னா 1 ஹவர் உட்காந்து எழுதுங்க. ரியல் எக்ஸாம் மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு எழுதுங்க. ஒரு எக்ஸாம் ஹாலில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களை நீங்களே வந்து அஷ்யூம் பண்ணிக்கிட்டு எழுதுங்க. ஓகே. அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி எக்ஸாம் எழுதுறப்போ, ரியல் எக்ஸாம் எழுதுறப்போ நீங்கள் ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுற மாதிரி நினச்சிக்கோங்க. நான் வீட்டில் உட்காந்து எக்ஸாம் எழுதுறவங்க மாதிரி நினச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பதட்டம் இருக்காது. அந்த மாதிரி இன்னொரு மார்க் டெஸ்ட் தான் நான் எழுதுறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிள். கண்டிப்பாக உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியும். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.